இதை நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இட்லி ஊற்றிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக காமிக்கிறோம். இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 தட்டுலேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபுல்லாக தடவிக்கணும். இருக்கேன் இப்போ வந்து இட்லி மாவை கலக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாம். எங்களோடது வந்து இது குக்கர் இட்லின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் எந்த இட்லி தட்டு இருக்கோ அதில் ஊற்றிக்கோங்க.